ஆண்டு திருப்புகழ் சுவாமிகள் முருகனடி சேர்ந்தார். சுவாமிகள் தன்னுடைய இறுதி காலத்தில் மனைவியிடம் கவலைப்பட வேண்டாம், உங்களை உரிய முறையில் கிருபானந்த வாரி காப்பாற்றுவான் என்று கூறினார். அதன்படி வாரியார் சுவாமிகளின் மனைவிக்கு மாதந்தோறும் கணிசமான தொகையை அனுப்பி வைத்தார். சுவாமிகளின் பெண்களுக்கு வாரியாரே திருமணம் செய்து வைத்தார். மகன் கணபதியை படிக்க வைத்து வங்கிப் பணியிலும் சேர்த்து விட்டார். சற்றேறக்குறைய 25 ஆண்டுகள் தன் குருநாதரின் குடும்பத்திற்கு உதவிகள் செய்து வந்தார். இலங்கை கதிர்காமம் முருகன் கோவிலில் ஆடி மாதம் தோறும் வேல்விழா மிகச் சிறப்பாக நடைபெறும். வாரியார் தமது 27வது வயதில் கதிர்காம யாத்திரை மேற்கொண்டார். திரும்பும் வழியில் வயலூர், திருவரங்கம், திரு ஆனைக்கா, சமயபுரம், சுவாமிமலை, கும்பகோணம், திருவிடைமருதூர் போன்ற திருத்தலங்களையும் தரிசனம் செய்தார். முருகப்பெருமான் கையில் ஏந்தும் வேலாயுதம் ஒரு கொலைக்கருவி அல்ல என்றும் அகது ஞானத்தை உணர்த்தும் சின்னம் என்றும் தெளிவுபட விளக்கிய பெருமை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளையே சேரும்.